சார் பொம்மை நல்லா இருக்கு, பார்க்கலாமா? தாராளமா. சாரி இந்து. தம்பி நீ கிளம்புப்பா, முதல்ல கிளம்பு. சாரி சார், சாரிம்மா, தெரியாம விழுந்துருச்சு. அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா நார் நாரா கூட இல்லை, டார் டாரா கழிச்சிருவானுங்களே. ஹலோ, பொட்டி இருக்கா? பொட்டி இல்லைங்கண்ணா, ஆனால் சூட்கேஸ் மாதிரி ஒன்று இருக்குங்கண்ணா. ஏய், என்ன நக்கலா? இல்லைங்கண்ணா, விற்கலண்ணா. ஏய், நான் தீப்பெட்டி கேட்டியா? வென்று தீப்பெட்டி என்கிட்ட இருக்குங்கண்ணா, இந்தாங்கண்ணா. ஆ, அது இருக்காதுங்கண்ணா, நானே கொடுத்துறேங்கண்ணா. அது தொப்பி சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? இது திருப்பதி. திருப்பதிங்கிற மொட்டைய காணும். லட்டாவது வாங்கினியா? வாயை கிளறானுங்களே, நம்ம வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க திட்டம் போடுறானுங்களா? வேணாம், வாயை மூடிக்கோ. மச்சான், செத்துருவோம் போல இருக்க. இந்த நாத்த நாருது. என்னண்ணே மோதிரம் போட்டிருக்கீங்களாண்ணே? ஏன் கேக்குற? இல்ல, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டடி பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க. ஆமா, தொப்பிய திருப்பதியில வாங்கினியா கூவத்துல இருந்து எடுத்தியா? மறந்துட்டேங்கண்ணா. இனிமே தொப்பியோட இந்த ஏரியாவோட பார்த்தேன் தலை இருக்காது. ஆமா, வட சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. இந்த கப்படி இது சரியா தான் சொல்லிட்டு போறானுங்க.
வாட் நெக்ஸ்ட்? We got it covered. We got it covered. We got it covered. கோயிலுக்கு அடியார்கள் வந்த காலம் போய் அடியாட்கள் வர காலம் ஆயிடுச்சா இப்போ? அம்மா என்ன உங்களுக்கு தான் ஃபோன். இந்தாங்கம்மா. சாமி கும்பிடுற இடத்துக்கு போன் எடுத்துட்டு வருவாங்களா? போங்க. அது வந்துமா. என்ன நிக்கிறீங்க? போங்க. ஹலோ, அப்புறம் பேசுறேன் நாங்க. இவனை தாண்டி இன்னைக்கு இவன்கிட்ட நம்ம பேசுறதுன்றது வேலைக்கு ஆகாது. வேற என்ன பண்றது? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரி. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்த பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா அட்லீஸ்ட் அவங்க வந்து நம்மளை மீட் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்லிடலாம். நகர மாட்டேன்றானே. ஓம் சர்வரி பிரியாய நமஹ, ஓம் சிஷ்டகத்ரே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகாசுராய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சுத்தாய நமஹ, ஓம் நிதிப்ரியாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ, ஓம் பக்தவிநாயகாய நமஹ, ஓம் ஏகதேவாய நமஹ, ஓம் பிரதிபாதினே நமஹ, ஓம் சந்திராய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் சூர்பனாய நமஹ, ஓம் காலாய நமஹ, ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வர நமஹ,
இந்தாங்க இதை பிடிங்க. என்னது? இதை படிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். என்னன்னு இதோ சொல்லுங்க. படிங்க. என்னது இது? நாளை 8 மணிக்கு ப்ளூ மூன் ஹோட்டலுக்கு வரவும். கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன். இப்படிக்கு லால். லாலு லாலா தில் லாலு இந்த லாலு லாலு யோ கிரேட்ரா போடா புண்ணாக்குங்களா. ஆஹா, ஷூஸ் அங்கேயே விட்டோமே. இப்போ ஷூஸை எடுக்க போனா அடி பின்னிடுவானுங்க. சரி விடு, தலைக்கு வந்தது ஷூஸோட போச்சு. எஸ்கேப். Isn't Granny sweet? திவ்யா, ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஆஃப் பண்ணு. எல்லா அப்பா கிட்ட சொல்லி கேபிளை கட் பண்ண சொல்லிடுவேன். நீயும் பாருமா. அது அங்க பாரு அண்டார்டிகா, அங்க பாரு பென்குயின். இதெல்லாம் அங்க போய் பார்க்க முடியுமா? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் பாரு, படிக்காத. பின்ன நீயும் டாடியும் என்ன வெளியிலயே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் டிவில ஓசில பார்த்தா அதுவும் தப்பா? என்ன பண்றது? எனக்கும் ஆசைதான். அப்பா தான் எப்பவும் பிஸியா இருக்காரு. சண்டே அப்போ பக்கத்துல பிக்னிக் போலான்னா அது கூட முடிய மாட்டேங்குது. பிரியா, என்ன அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சீரியஸா எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம்? திவ்யாவை நம்ம எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறது இல்லையா? நம்ம எங்கேயாவது பிக்னிக் போலாமா? இந்த சண்டே கோல்டன் பீச் போலாமா? ஆமாப்பா, கோல்டன் பீச் போலாம். சண்டே எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு போல இருக்கு. ஏங்க, சண்டே தானே? ஆமா, சண்டே 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 நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். கோல்டன் பீச் போலாம். நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுங்க. இந்த சண்டே நம்ம கோல்டன் பீச் போறோம். ஓகே? என்ன குட்டி? அம்மா, இது ஒர்க் அவுட் ஆற மாதிரி எனக்கு தெரியலம்மா. அதான் அப்பாவே கன்ஃபார்மா போலான்னு சொல்லிட்டாரே. சொல்லிட்டாரு, ஆனா அப்பா கூட வந்தாலும் டியூட்டின்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீயும் அங்க போனாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விடாம ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்ப. அப்புறம் என்கிட்ட யார் பேசுறது? நான் எப்படி என்ஜாய் பண்றது? அதனால நான் என் ஃப்ரெண்டை கூப்பிடட்டுமா? ஓகே. அப்போ உன் செல்போனை கொடு. ஹலோ 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 திவ்யா. ஹலோ ஃப்ரெண்ட். நானு, அம்மா, அப்பா எல்லாரும் பிக்னிக் போறோம். நீங்க வரீங்களா? இல்லடா, என்னால வர முடியாதுடா, நிறைய வேலை இருக்கு. இல்ல, வரணும். நீங்களும் கூட வந்தாதான் ஜாலியா இருக்கும். இல்லனா போர் அடிக்கும். ஏய் திவ்யா, யார் கூட பேசிட்டு இருக்க? ரேகா ஆண்டி கூட. அவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட். ஐயோ, என் கூட. ஹலோ. ஹாய் பிரியா. சாரிங்க, திவ்யா விளையாட்டுக்கு கூப்பிட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டாளா? இல்ல இல்ல, நீங்க முக்கியமான வேலையில இருந்திருப்பீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலா எனக்கும் வருத்தமா இருக்கு, திவ்யா கூப்பிட்டு என்னால வர முடியலையேன்னு. சோ எப்ப பிக்னிக் போறீங்க? வர சண்டே கோல்டன் பீச் வரைக்கும் தான். ஓ, ஐம் வெரி சாரி. ஆக்சுவலா எனக்கு ஃபுல் டே மீட்டிங்ஸ், ரொம்ப பிஸி. பரவாயில்லைங்க, திவ்யா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாய். அம்மா, ஆண்டி என்ன சொன்னாங்க? ஆண்டிக்கு அன்னைக்கு நிறைய வேலை இருக்கான். அவங்க வரணும். பரவாயில்ல திவ்யா, நீயும் அப்பாவும் அம்மாவும் மட்டும் போலாம்.
ஹலோ. அம்மா, திவ்யா உன்னை பிக்னிக் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே, ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிஜமாவே உனக்கு வேலை இருக்கா இல்லை நான் வரேங்கிறதுனால அப்படி சொன்னியா? ரெண்டும் தான். எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. எனக்கும் தான். இந்த விஷயத்துலையும் பார்த்தியா நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ ஒரு ஒத்துமை இருக்குன்னு. திவ்யாவும் பிரியாவும் உன்னை கூப்பிட்டதுமே நீ வந்துடுவியோன்னு நான் நினச்சேன். குட். நீ அப்படி நினச்சது கரெக்ட். நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் உனக்கும் பிபி ஏறாது, எனக்கும் டென்ஷன் இருக்காது. இதையே நீ ஃபாலோ பண்ணா நம்ம 2 பேருக்கும் நல்லது.